ஸோ, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டா பார்க்க போற விட்ஜெட் காப்பர்டினோ ஸ்விட்ச். ஸோ, காப்பர்டினோ ஸ்விட்ச் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்பயுமே யூஸ் பண்ற ஃபேனோட ஸ்விட்ச் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் ஆஃப் ஃபங்ஷன் இருக்கிறது தான் வந்து ஸ்விட்ச்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து ப்ரோகிராமிங் வழியா ஸ்விட்ச கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேக்கேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் ஃபாலோடு வந்து நம்ம இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறோம். ஆக்சுவலி 2 கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, எய்தர் ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் கோனா டு பி ஆன். எய்தர் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இது ஆன் ஆஃப் இருந்துச்சுனாவே உங்களுக்கு பூலியன்ல தான் வரும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்குன்னா பூல் லைட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா ஃபால்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த கேஸ்ல ஆஃப்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். இப்போ ஃபாலோட் பை இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் சென்டர்ல கொடுக்க போறேன். ஸோ இப்போ இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் எனக்கு சென்டர்ல தான் ஃப்ளோ ஆகணும். ஸோ ஃபாலோடு பை எனக்கு மெட்டீரியல் ஐ மீன் சைல்ட்ல மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஏன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுமா இங்க ரன் ஆப்ல நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருக்கிற ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் ஆப் வழியா தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம்னா இப்பதான் வந்து முக்கியமான சைல்டு வெஜெட் கொடுக்குறோம். அது வந்து ஸ்விட்ச் அடாப்டிவ். ஸோ இந்த ஸ்விட்ச் அடாப்டிவோட வேல்யூன்னா பூலியனா செக் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்னா வேல்யூ வந்து என்னவா இருக்கணும் லைட்டா இருக்கணும். ஸோ இந்த லைட் வேல்யூ வந்து இந்த லைட் வேல்யூ கூட ஈக்குவல்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் சேஞ்ச்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்னன்னா இது வந்து அப்டேட்டட் வேல்யூவை இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்லி இது வந்து ஃபால்ஸ்ல இருக்குன்னா அந்த இப்ப நம்ம குடுக்குற சேஞ்சஸ் வேல்யூ வந்து ஆன் சேஞ்ச் மூலியமா பூலியன் வேல்யூவோட ஈக்குவல்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது செட் ஸ்டேட்ட நம்ம போடணும். இந்த செட் ஸ்டேட்ல என்ன குடுக்கணும்னா லைட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ குடுக்கணும். ஸோ இந்த வேல்யூவும் கரண்ட்ல வந்த லைட் வேல்யூவும் முன்னாடி இருக்கிற லைட் வேல்யூவும் ஈக்குவல்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது ஈக்குவல்ட்டா இல்லையான்னு பார்க்கறது தான் வந்து ஸ்விட்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுல வரும்னா ஸ்விட்ச் அடாப்டிவ்ல வரும். ஸோ இப்போ ப்ரோக்ராம ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து இங்க ஸ்விட்ச் மாரி ஒரு இமேஜ் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பூலியன்ல லைட் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபால்ஸா இருக்கணும். ஸோ இப்போ ஃபால்ஸா இருக்கு. இப்போ என்ன பண்ணா ஸ்விட்ச் அடாப்டிவ் மூலியமா நீங்க வேல்யூவ சேஞ்ச் பண்ணி போறீங்க. ஸோ கரண்ட் வேல்யூ ஃபால்ஸா இருக்கிறத நான் ட்ரூவா மாத்தணும்னு இருந்தா, இது ஆன் சேஞ்ச் வழியா போய் செட் ஸ்டேட் வழியா கரண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு குடுக்கும். ஸோ இது பேரு தான் வந்து ஸ்விட்ச்ன்னு சொல்லுவாங்க.